ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ இதை கேட்கக்கூடிய இந்த நல்ல நாளிலேயே நீ நினைச்சதையெல்லாம் மிக சிறப்பாக வெகு விமரிசையாக உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்க போறேன். நீ எதிர்பார்த்ததை விட இனி எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக மிக பெருசாக உன் வாழ்க்கையில கிடைக்க போகுது. உன் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி தரணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. என்னை முழுவதுமாக நம்பி சரணடைஞ்ச பிறகு இனிமே நீயும் உன் எதிர்காலத்தை பற்றியோ உன் வாழ்க்கையை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா கவலைப்படுறதுனால எது சரியாகும்னு உனக்கு தெரியும் தானே. கவலைப்படுறதால எதுவும் சரியாகாது. இன்னும் பிரச்சனைகளும் உடல் கஷ்டமும் மன வருத்தமும் தான் அதிகரிக்கும். அதனால நடப்பது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோமா வராகி தாயேன்னு ஏன் பொறுப்புல ஒப்படைச்சிரு. உனக்கான வாழ்க்கையை சிறப்பானதாக அழகானதாக நன்மைக்குரியதாக நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. வாழ்க்கையில எப்போதும் நாணயம் போல ரெண்டு பக்கமும் இருக்கும். ஒரு பக்கம் நல்லது நடக்கும், ஒரு பக்கம் கெட்டது நடக்கும். ஒரு பக்கம் இன்பம் வரும், ஒரு பக்கம் துன்பம் வரும். எது வந்தாலும் என்ன நடந்தாலும் கூட அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. ஒரு வண்டியை ஓட்டுறவன் திறமைசாலியாக இருக்கும்போது வண்டியில் உட்காந்துட்டு போகிறவங்க பயப்படவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை அல்லவா? அப்படி உன் வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்குது இந்த வராகி அம்மா நானாக இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் பயணம் செய்யக்கூடிய, அதாவது உன் வாழ்க்கையை வாழக்கூடிய நீ எதுக்காக வருத்தப்படுற? உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இப்போது உன் மனசில் இருக்க எல்லா கவலைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். முடியுங்கிற நினைப்போட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீன்னா கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காகவே நான் ஓடோடி வந்துட்டேன் என் தங்கமே. வாழ்க்கையில் எப்போதுமே என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாமே கடந்து போகின்ற நம்பிக்கையோட முயற்சி செய். உன் முயற்சிக்கான பலன் கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ போற. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கவும் வேணாம். அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட வந்து குறை சொன்னாலும் அதை நீ கண்டுக்கவும் வேணாம். அதே போல் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி புறம் பேசுகிறாங்கன்னா நாளைக்கு நம்மளை பற்றியும் பேசுவாங்கன்ற ஞாபகத்தை மனசில் வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு. நீயாகவே ஒருத்தரை பார்த்தவனே இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் என் செல்லமே. பொய்யே சொல்லி பழகினவங்க கிட்ட நீ உண்மையை எதிர்பார்த்தினா அது உன்னுடைய தவறாகத்தான் இருக்கும். யார் உண்மை சொல்லுவாங்க யார் பொய் சொல்லுவாங்கன்றது உன்னால் தீர்மானிக்க முடியாத விஷயமாக இருக்கும்போது நீயாக யார் மேலேயும் நம்பிக்கை வச்சு அப்புறம் அவங்க ஏமாத்தின பிறகு எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு வருத்தப்படாத. என்னை நினைக்கக்கூடிய எல்லார் மீதும் என்னுடைய கண்கள் இருக்கும். அப்படிதான் இந்த வராகி அம்மாவை நம்பி வாழக்கூடிய உன் மீது என் கண்களை வச்சு உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் எங்கிருந்தாலும் அனைத்தையும் நான் அறிவேன் என் செல்லமே. என் பிள்ளையான உனக்கு யார் மூலமாகவும் எந்த தீங்கும் வர அனுமதிக்க மாட்டேன். இப்போ உன் மனசு புண்ணாகி உன் வாழ்க்கையை நினச்சி நொந்து போயிட்டு இருக்க உனக்காகவே அனைத்தையும் சரி செய்ய போகிறேன். என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொடுத்து உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை இன்பமயமானதாக மாறப்போகுது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உனக்காக நானே நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போன்னு மட்டும் நீ நினச்சிடாத. உன் வாழ்க்கையில் இப்போது தான் ஒரு புது துவக்கத்தை தொடங்கி வைக்க போகிறேன். உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பிச்சிருச்சு என் செல்லமே. பல பேருடைய ஏமாற்றத்தாலும் சில பேருடைய கஷ்டத்தாலும் உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்ட. மற்றவங்க உன்னை ஏமாத்தினதும் கஷ்டப்படுத்தினதும் இனிமேலும் தொடரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடோடி வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னை நம்பக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். உன் உண்மையான அன்பையும் உன்னுடைய நம்பிக்கையும் ஏமாற்றிய அவர்களுக்கு
இழப்புகளை கொடுத்து அவங்க செஞ்சது தப்புன்றத அவர்களையே உணரச் செய்வேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன்னு நம்பிக்கையோடு இரு. என் உயிருக்கு உயிரான குழந்தையான நீதான் என் உலகமாக இருக்கிறாய். உன்னை முதுகுல குத்துறவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்துறவங்களையும் நினச்சி வேதனைப்படாத. நீ எப்போதும் தைரியமாக இரு. எதையாவது நினச்சி பயப்படுறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் நீ ஒன்றும் கோலை கிடையாதல்லவா? நீ எனக்காக எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்க. வராகி அம்மா வராகி அம்மான்னு என் பேரையும் நாமத்தையும் உச்சரித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டா பட்டுட்டு போகட்டும்னு நான் எப்படி விட்டு வைப்பேன்? இதோ உன் மனக்குழப்பங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த பதிவை கேட்க சொன்னேன். உனக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருந்ததால் தானே இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனிமே நீ கலங்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன் ஆசீர்வாதம் எப்போதுமே உன் கூட இருந்து உனக்கான நல்லதை நடத்தத்தான் போகுது என் செல்லமே. நானே கதின்னு நம்பி இருக்கக்கூடிய உன்னை எந்த வகையிலும் கைவிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்தேன். கண்டிப்பா நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் நானே சேர்ப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கவலைகளையும் துக்கங்களையும் உன்னுடைய அவமானங்களையும் தோல்விகளையும் தொடச்செறிஞ்சிட்டு உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க போறேன். இந்த வராகி அம்மாவை நம்பினவங்க யாரும் வாழ்க்கையில கஷ்டப்படுறது கிடையாதுன்றத நான் இந்த உலகத்துக்கு புரிய வைக்க போறேன். இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். வராகி அம்மான்னு என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. எப்பவுமே நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மற்றவர்களின் எண்ணங்களை பற்றி நீ யோசிக்காதே. அதே போல மற்றவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன செய்றாங்கன்றதையும் அடுத்தவங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கு பதிலா உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இனி என்னெல்லாம் நடந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு உனக்கான விஷயங்களை யோசி. அனைத்தையும் உனக்கு சந்தோஷமாக ஆக்கி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உனக்கான அனைத்தையும் நானே சிறப்பாக செய்து முடிப்பேன். என் பக்திக்கு வசப்பட்டு இந்த வராகி அம்மா மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில பொதுவாக பொறுமையாக இருப்பவர்களுக்கு எல்லாமே தாமதமாகத்தான் நடக்கும். ஆனா தாமதமா நடந்தாலும் அது நிரந்தரமா நிலைச்சு நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையில உனக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உனக்கான ஒன்று உனக்கு கிடைக்காம போகுது, அதை மற்றவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்றால், உனக்கு கிடைக்க விடாம தடுக்கிறாங்கன்னா அதை நினைச்சு நீ வருத்தம் அடையாதே. நான் உனக்கு துணையா இருக்கும்போது நீ கஷ்டப்படும்படியும் கவலைப்படும்படியும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. கலிகாலமாகிய இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. தீய விஷயங்களும் தீய மனிதர்களும் நல்லவைகள் போல நல்லவர்கள் போல ஜோடிச்சுக்கிட்டு நல்லவங்களா வாழ்ந்து காட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அனைத்தையும் அறிந்த இந்த வராகி அம்மா பொய்யானவர்களுக்கும் போலியானவர்களுக்கும் ஒரு முடிவு கட்ட தான் போறேன். கண்டிப்பா நீ கலங்கக்கூடாதே என் செல்லமே. என் அன்பிற்குரிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில உனக்கான அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீ எப்போதும் மன சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என் கண்ணில் பட்டுவிட்ட என் செல்ல குழந்தையான உன் வாழ்க்கையில உனக்கான உதவியை நானே செஞ்சு தருவேன். இன்னும் நீ மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வரப்போற. எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ இனி ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படவே கூடாது என் செல்லமே. நீயாகவே மனசுல அதையும் இதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலமிழந்து விடும். காலப்போக்கில் உன் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு கிடைச்சத மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு அதன் மூலமா நீ யாருங்கிறதும் உன்னுடைய திறமை என்னங்கிறதையும் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. எது நடந்தாலும் மற்றவங்க உன்னை என்ன சொன்னாலும் நீ அமைதியா பொறுமையா போ.
எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. பணிவும் பொறுமையும் நிதானமும் உனக்குள்ள இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்பட அவசியமில்லை. எல்லாவற்றையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை பாதையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும், அது நல்லதோ கெட்டதோ, அதையே உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டி அற்புதத்தை நிகழச் செய்வேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும்னு நம்பு. நான் உனக்காக கொடுத்த எதையும் நீ சாதாரணமாக நினச்சிட வேணாம். சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உனக்கு உடனே புரிவதில்லை. பல நேரங்களில் நீ இல்லாததை நோக்கி ஏங்கக்கூடிய ஆளாகத்தானே இருக்கிறாய். இல்லாதது உனக்கு சரி வராதது, இருப்பதுதான் உனக்கு நல்லது, நிலையானது, விலைமதிப்பற்றதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கை இருப்பது போல் ஏற்றுக்கொள்ள பழகு. வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிறோமோ, என்ன செய்ய போகிறோமோன்னு கவலைப்படாத. விரைவில் உனக்கான மாறுதல்கள் உண்டாகும். எல்லா மங்களங்களும் உண்டாகி நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். மற்றவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும், உன் பக்தியையும் இறை நம்பிக்கையை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்க வேணாம். உனக்காக இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன். நீ கீழே இருக்கும்போது உன் கையை பிடிச்சி மேலே அழைச்சிக்கிட்டு வந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதற்கான நேரம் வந்துருச்சு. இன்னையிலேருந்து நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் அழகாய் வாழும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை தாழ்த்துவதற்காக வந்திருக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய பிரச்சனைகள் தான் உன்னை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் உயர்வதற்கு என்ன வழின்றதை உனக்கு புரிய வைக்க போகுது. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னாலே அது உனக்கு நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு தானே அர்த்தம். இந்த வராகியம்மா எத்தனை முறைனாலும் உன்னை சோதிப்பேன், ஆனால் ஒரு முறை கூட உன்னை தோற்கும்படி விட்டுட மாட்டேன் என்று சொல்லவே. எப்போதும் நீ எல்லாருக்கும் நல்லது செய்ய பழகு. என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் பிரச்சனையும் வராமல் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற போகிறேன். இனி வரும் காலங்களில் உனது கைகள் ஓங்கி நிற்க போகுது. மற்றவங்க தானாகவே உன்னை தேடி வந்து அறிமுகப்படுத்தி கொள்ள ஆசைப்படுவார்கள். உன் உடல் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் நான் உனக்கு நிவாரணம் கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை இப்போதைக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மிக மிக சந்தோஷமானதாக அழகானதாக மாறப்போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. பொறுமையை மட்டும் விட்டுடாதே என் செல்லமே. உன் தொழிலை சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இன்றிலிருந்தே நான் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையிலையும் வேலையிலும் தொழிலிலும் உனக்கு லாபம் உண்டாகும் என் செல்லமே. இந்த உலகமே தலைகீழா மாறினாலும் நீ நினைச்சதற்கு எதிர்மாறாக எல்லா விஷயங்களும் நடந்தாலும் கூட நீ ஒருபோதும் வழி தவறி தப்பான வழியில போகலான்னு யோசிக்காதே. எப்போதும் நேர்மையான பிள்ளையாக உன்னுடைய நிலையிலேயே நின்று உறுதியாக உனக்கான வெற்றியை பெற தயாராகு. அமைதியாக இந்த உலகத்தை நீ வேடிக்கை பார்த்தீனா அடுத்தடுத்து உனக்கான நல்லதை நானே உன் கூட இருந்து சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே.